தங்கம் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,10,560 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த விஜயின் தாவேக. தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். ஒரு 1,20,000க்கும் அதிகமான வாக்குகளோடு பெரம்பூரில் வென்றார் தாவேக தலைவர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதியில் 91,381 வாக்குகளோடு வெற்றி. எந்த தொகுதியை தக்க வைக்கப் போகிறார் தாவேக தலைவர் விஜய்? பெரம்பூரா, திருச்சி கிழக்கா? அதிகரித்துள்ள எதிர்பார்ப்பு. பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார் விஜய். வெற்றி சான்றிதழை உயர்த்தி காட்டி உற்சாகம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம். தாவேக வேட்பாளர் சீனிவாச சேதுபதி 83,375 வாக்குகள் எடுத்த நிலையில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் தோல்வி. சோழிங்கநல்லூரில் திமுகவின் அரவிந்த் ரமேஷை விட 96,780 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக சரவணன் வெற்றி. மாதவரத்தில் 94,985 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார் தாவேகவின் விஜய் பிரபு. களமிறங்கிய முதல் தேர்தலிலேயே 1,72,00,000 வாக்குகளை பெற்று தாவேக இமாலய சாதனை. பதிவான வாக்குகளில் சுமார் 35 விழுக்காடு வாக்குகளை கைப்பற்றி முதலிடம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏக்கள் இன்று சென்னை வருகை. கட்சியின் சட்டமன்ற தலைவராக விஜயை ஒருமனதாக தேர்வு செய்ய ஏற்பாடு. ஆட்சி அமைக்க அழைக்குமாறு ஆளுநர் அர்லேக்கருக்கு தாவேக சார்பில் கடிதம். 2 வாரங்களில் பெரும்பான்மையை நிரூபிப்பதாக உறுதி. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை தாவேக பெறாததால் தொங்கு சட்டமன்றம். பரபரப்பான சூழலுக்கிடையே பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் கேரளாவிலிருந்து இன்று சென்னை வரவுள்ளதாக தகவல். நூற்று 64 தொகுதிகளில் களமிறங்கிய திமுக 59 இடங்களில் வெற்றி. 73 இடங்களை கைப்பற்றியது திமுக கூட்டணி. சென்னை குளத்தூரில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சி தோல்வி. தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு 8,795 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. இருபத்தெட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 5 தொகுதிகளில் வெற்றி. மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் தொகுதிகளை கைப்பற்றியது.
8 தொகுதிகளில் களமிறங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 இடங்களில் வெற்றி. திண்டிவனம், காட்டுமன்னார் கோயில் தொகுதிகளை கைப்பற்றிய விசிக. பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி. விருத்தாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா. நூற்று 66 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 47 இடங்களை கைப்பற்றியது. ஒட்டுமொத்தமாக அதிமுக கூட்டணி 53 இடங்களில் வெற்றி. சேலம் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி 6வது முறையாக வெற்றி. தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக ஒரு இடத்தில் மட்டும் வெற்றி. 48,488 வாக்குகள் பெற்று உதகை தொகுதியை கைப்பற்றினார் பாஜக வேட்பாளர் போஜராஜன். அன்புமணி தலைமையிலான பாமக 18 இடங்களில் போட்டியிட்டு 4 வெற்றி. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளை கைப்பற்றியது. இடங்களில் களமிறங்கிய அமமுக ஒரே ஒரு இடத்தை கைப்பற்றியது. மன்னார்குடி தொகுதியில் 68,416 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் காமராஜ். தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு இன்னும் 11 இடங்கள் தேவை. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள் தேமுதிகவின் ஆதரவுடன் ஆட்சியில் அமரலாம். தாவேக முன் உள்ள 2வது வாய்ப்பு காங்கிரஸ், பாமக, தேமுதிக, அமமுக ஆதரவுடன் ஆட்சி அமைப்பது. அதிமுக ஆதரவுடன் ஆட்சி அமைப்பதே தாவேக முன் உள்ள 3வது வாய்ப்பு. இதுவே நீண்டகால பலனை அளிக்கும் என்று அரசியல் நோக்கர்கள் கணிப்பு. விசிக முன்மொழிந்த கூட்டணி ஆட்சியை வழிமொழிந்த மக்களுக்கு நன்றி என்று திருமாவளவன் அறிக்கை. கூட்டணி ஆட்சியையே தமிழ்நாட்டு மக்கள் விரும்புவதை தேர்தல் முடிவு உணர்த்துவதாகவும் கருத்து. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேகவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேக தலைவர் விஜய்க்கு தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்த ராகுல் காந்தி. தமிழக தேர்தல் முடிவுகள் இளைஞர்களின் குரல்களை பிரதிபலித்துள்ளதாக கருத்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, தெலங்கானா உள்ளிட்ட மாநில தலைவர்களும் வாழ்த்து. தமிழகத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். விஜய் அழைத்தால் காங்கிரஸ் ஆதரவளிக்குமா என்ற கேள்விக்கு கிரீஷ் சோடங்கர் பதில். I have already submitted a report to our Congress President, Kharge ji, Leader of Opposition Rahul ji, and General Secretary Organization Venugopal ji. I think in a while, all of them will take a call what to do in Tamil Nadu. தாவேக 98 முதல் 120 இடங்களில் வெல்லும் என்று கணித்திருந்த ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பு நிஜமான நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியா தலைவர் பிரதீப் குப்தா உற்சாக நடனம். திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட சென்னையை கைப்பற்றியது தமிழக வெற்றிக் கழகம். 16 தொகுதிகளில் 14 தாவேக வேட்பாளர்கள் வெற்றி.
சென்னை ராயபுரம் தொகுதியில் தாவேக வேட்பாளரும் ஆட்டோ ஓட்டுநருமான விஜய் தாமு வெற்றி 59,091 வாக்குகளை பெற்றார். கன்னியாகுமரியில் உள்ள 6 தொகுதிகளில் ஒன்றில் கூட வெற்றி பெறாத தாவேக. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வாகை சூடி அசத்தல். நாற்பத்தோரு பேர் பலியான கரூரில் அதிமுகவின் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெற்றி. தாவேகவிற்கு 2ஆம் இடம். 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட திமுக. கொளத்தூர் மக்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று மு.க.ஸ்டாலினை தோற்கடித்த தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு உறுதி. ஸ்டாலினை போன்று செய்கை செய்து வெற்றியை கொண்டாடிய வி.எஸ். பாபு. எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு. வெற்றி பெற்றது நான் அல்ல, எங்களுடைய தளபதி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான் வெற்றி பெற்றது, நான் அல்ல. திமுக தோல்வியை சந்தித்த நிலையில் அண்ணா அறிவாலயம் சென்றார் மு.க.ஸ்டாலின். திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் உருக்கம். மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிக்கை. இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் எனவும் கருத்து. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறும் திமுக. சட்டமன்ற திமுக தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு. வெற்றி தோல்வியை பார்த்திருக்கிறோம், எந்த கஷ்டம் வந்தாலும் மக்களிடம் நிற்போம் என்று உதயநிதி உறுதி. மக்களால் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் வாழ்த்து தெரிவித்த உதயநிதி. எந்த துறையிலிருந்து வந்திருந்தாலும் இது மக்கள் பணி. மக்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நான் நம்புறேன். அதற்கு நாங்கள் அதை மதிக்கிறோம், அதுக்கு தலைவணங்குறோம். புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்னையில் 16 தொகுதிகளில் 2 இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி. சேப்பாக்கத்தில் உதயநிதி, துறைமுகத்தில் சேகர் பாபு வாகை சூடினர். வாணியம்பாடி தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் சையத் பாருக் வெற்றி. தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற அதிமுகவுக்கு இம்முறை 3ஆம் இடம். தேர்தல் பின்னடைவில் இருந்து விரைவில் மீண்டு வருவோம். அதிமுக கூட்டணியினருக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி 93,713 வாக்குகளை பெற்று வெற்றி. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குவது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்று பேட்டி. பாமக வெற்றி பெற்ற வேட்பாளர் டிவிக்கு போறதா சொல்லி சமூக வலைத்தளங்களில் பரவுகிறது. அது நான் இந்த சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர், அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தான். அது கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் நீங்க சொல்லுவாங்க. தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் சராசரி வயது குறைகிறது. 35 வயதிற்குட்பட்ட 23 பேர் எம்எல்ஏக்களாக தேர்வு. தமிழக சட்டமன்றத்தில் கால்பதிக்கப் போகும் 23 பெண் எம்எல்ஏக்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து மட்டும் 13 பெண் எம்எல்ஏக்கள் தேர்வு. திமுகவிலிருந்து இந்த முறை ஒரு பெண் எம்எல்ஏ கூட சட்டமன்றத்திற்கு செல்லவில்லை. அதிமுகவிலிருந்து 6, காங்கிரஸ், பாமக, சிபிஎம், தேமுதிகவிலிருந்து தலா ஒரு பெண் எம்எல்ஏ தேர்வு.
புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி. தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. புதுச்சேரி தேர்தலில் 3 இடங்களை கைப்பற்றியது தமிழக வெற்றிக் கழக கூட்டணி. தாவேக 2 இடங்களிலும், நேயம் மக்கள் கழகம் 1 தொகுதியிலும் வெற்றி. கம்யூனிஸ்ட் கைகளிலிருந்து நழுவிய கடவுளின் தேசம் 140 தொகுதிகளில் 101 இடங்களை கைப்பற்றியது காங்கிரஸ் கூட்டணி. கேரளத்தில் 26 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. தர்மடம் தொகுதியில் போட்டியிட்ட பினராயி விஜயன் 85,614 வாக்குகள் பெற்று வெற்றி. கேரளத்தில் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்காக வாக்களித்தவர்களுக்கு ராகுல் காந்தி நன்றி. கேரளம் இழந்த பெருமையை மீட்டெடுப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தென்னிந்தியாவில் 3வது மாநிலத்தில் அமைகிறது காங்கிரஸ் அரசு. கர்நாடகா, தெலங்கானாவை தொடர்ந்து கேரளத்தையும் கைப்பற்றி அசத்தல். மேற்கு வங்கத்தில் 206 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜக அமோக வெற்றி. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கடும் பின்னடைவு. மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக அமைகிறது பாஜக ஆட்சி. முடிவுக்கு வந்தது 15 ஆண்டு கால மம்தா பானர்ஜியின் ஆளுகை. மேற்கு வங்கத்தில் பவானிபூர் தொகுதியில் முதல்வர் மம்தா பானர்ஜி தோல்வி. பாஜக வேட்பாளர் சுவேந்து அதிகாரியிடம் 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்ந்தார். மேற்கு வங்கத்தில் தாமரை மலர்ந்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மேற்கு வங்க மக்களின் கனவுகள் மற்றும் வளர்ச்சிக்கு பாஜக உறுதுணையாக இருக்கும் என்று பதிவு. எஸ்ஐஆர் மூலம் வாக்குகளை கொள்ளையடித்து பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பல்வேறு தொகுதிகளில் தேர்தல் முடிவுகள் போலியாக உள்ளது எனவும் சாடல். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணி 101 தொகுதிகளை கைப்பற்றி வரலாற்று சாதனை. மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரியில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி. டெல்லி பாஜக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள், நிர்வாகிகள் கூடி உற்சாக கொண்டாட்டம். பாஜக ஆளும் மாநிலங்களின் எண்ணிக்கை 16ஆக உயர்வு. புதுச்சேரி, பீகார், ஆந்திரா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் கூட்டணி அமைத்து ஆட்சி. கத்திரவெயிலின் முதல் நாளான நேற்று தமிழகத்தின் 8 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 103.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று அறிவிப்பு.